Hi friends, Amazon Rainforest. இது உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய காடு. இந்த விசாலமான காட்டோட மையத்துல உங்களை கூட்டிட்டு போய் விட்டா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க இருந்து வெளியே வர கிட்டத்தட்ட 472 நாட்கள் ஆகலாம். நீங்க ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது ராட்சத மரங்கள், அடர்த்தியான செடிகள் உங்க வழியை தடுக்கும். எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களை வேட்டையாட ஏதோ ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கும். திடீர்னு மரத்திலிருந்து ஒரு ராட்சத அனகோண்டா உங்க மேல விழுந்து உங்களை விழுங்க முயற்சிக்கலாம். இல்ல அமேசான் நதியில் இருக்கிற பிரானாஸ் உங்களை கடிச்சு சாப்பிட முயற்சிக்கலாம். நீங்க இங்க பண்ற ஒரு சின்ன தவறால உங்க உயிர் கூட போக அதிக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த அமேசான் மலை காடுகளுக்கு சம்பந்தப்பட்ட இதுவரை நீங்க கேள்விப்படாத ரகசியங்களை பத்தி சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒரு சின்ன லைக் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க லேட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அமேசான் காட்டின் பரப்பளவு சுமார் 55 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இந்த காடு எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெளிவாக புரிய சில உதாரணங்கள் சொல்கிறேன். பாகிஸ்தான் மாதிரியான 7 நாடுகளுக்கு சமம் இந்த காடு. இல்லை இந்தியா மாதிரியான 2 பெரிய நாடுகள் இந்த காட்டில் சரியா பொருந்தும். துபாய் நகரத்தின் நிலப்பகுதியை 157 முறை வச்சாலும் இந்த காடு நிரம்பாது. இப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அமேசான் மலை காடுகள் எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு. இந்த காடு சுமார் 9 நாடுகளில் பரவி இருக்கு. அதாவது பிரேசில், பெரு, கொலம்பியா, வெனின்சுலா, ஈக்வடார், பொலிவியா, கயானா, சுரினேம் மற்றும் பிரான்ஸ். அமேசான் காடு நாம சுவாசிக்கிற ஆக்சிஜன்ல கிட்டத்தட்ட 20% உற்பத்தி செய்யுது. இதுக்கான காரணம் இங்க சுமார் 400 பில்லியன் மரங்கள் இருக்கு. அதாவது உலகத்துல இருக்கிற மரங்கள்ல 16% இங்க தான் இருக்கு. ஒருவேளை நீங்க இந்த காட்டை முழுமையா சுத்தி வர நினைச்சீங்கன்னா அது சுமார் 9500 கிலோமீட்டர்ஸ் தூரம் இருக்கும். இது இந்தியாவின் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் போய் மறுபடியும் அங்கிருந்து திரும்பி வர தூரத்துக்கு சமம். இந்த விசாலமான காட்டை அமேசான் மலை காடுகள் அப்படின்னு சொல்ல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட எல்லா நாளும் இங்க மழை பெய்யும். அதிகமான மழை பொழிவு காரணமா இங்க இருக்கிற மரங்கள் அடர்த்தியா வலிமையானதா இருக்கு. அமேசான் காட்டில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா ஆதிக்கம் செலுத்துற உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. இதுல ஜாக்வார் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அதே போல விதவிதமான நிறத்துல இருக்கும் மக்காவ் பறவை, வினோதமான பூச்சிகள் மற்றும் இங்க மட்டும் வளரக்கூடிய செடிகள் இந்த காட்டின் தனித்துவம். அமேசான் மலைக்காடு அப்படிங்கிறது வெறும் காடு மட்டும் இல்லை, இது ஒரு ஆபத்தான அற்புதம். இந்த காட்டின் மரங்கள் ரொம்ப அடர்த்தியா இருக்கிறதுனால கனமழை பெய்யும் போது கூட அந்த தண்ணி தரையில் வந்து விழ கிட்டத்தட்ட 10 நிமிஷம் டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாம பகல் சமயத்துல கூட இந்த காடு ஒரு இருண்ட பிரதேசமா காட்சி அளிக்கும். இந்த அமேசான் காடு நிறைய அரிதான உயிரினங்களுக்கு வாழ்விடமா இருக்கு. இங்க 40,000 வகையான மரங்கள், 1300 வகையான பறவைகள், 2200 வகையான மீன்கள், 272 வகையான பாலூட்டிகள், 380 வகையான விசித்திரமான விலங்குகள் வாழ்ந்துட்டு இருக்கு. இதுல சில உயிரினங்களை இங்க மட்டும்தான் பார்க்க முடியும். இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற பூச்சிகளை பத்தி பார்த்தோம்னா இங்க சுமார் 25 லட்சம் வகையான பூச்சிகள் இருக்கு. இதுல அதிகமான பூச்சிகளுக்கு மனிதனை கொல்லக்கூடிய அளவுக்கு விஷத்தன்மை இருக்கு. இந்த காட்டை வெளியே இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியும். ஆனா இதுக்குள்ள இறங்கி பார்த்தாதான் தெரியும் இது எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு. அமேசான் காட்டின் முதல் ஆபத்தான உயிரினம் கிரீன் அனகோண்டா. இது உலகத்துல இப்போ உயிரோடு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாம்பு. இது கிட்டத்தட்ட 30 அடி நீளம் மற்றும் 250 கிலோகிராம் எடை இருக்கும். இது விஷத்தன்மையற்ற பாம்பு. ஆனா இது அதோட வலிமையான தசையால பெரிய பெரிய உயிரினங்களை கூட வேட்டையாடி அது உயிரோடு இருக்கும் போதே எலும்புகளை நொறுக்கி அப்படியே விழுங்கும். வெறும் இது மட்டும் இல்லாம கோப்ரா, பைத்தான் மாதிரியான ஆயிரக்கணக்கான ஆபத்தான பாம்பு இனங்களும் வாழ்ந்துட்டு இருக்கு. அமேசானின் இன்னொரு முக்கியமான ஆபத்து புல்லட் ஆண்ட். இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய எறும்பு. இது சுமார் 4 சென்டிமீட்டர்ஸ் நீளம் இருக்கும். இதோட கொடுக்கு அதிக வலியை தரும். அதாவது ஒரு புல்லட் நம்மளோட காலை துளையிட்டு வெளியே வந்தா எந்த அளவுக்கு வலி ஏற்படுமோ அதை விட கொடுமையான வலியை ஏற்படுத்தும். அமேசான் நதி உலகத்தில் இருக்கிற 2வது நீளமான நதி. அதோட நீளம் 6840 கிலோமீட்டர்ஸ். இது கிட்டத்தட்ட 330 அடி ஆழம் இருக்கும். ஆனா இந்த நதியின் உண்மையான தனித்துவம் அதோட வாட்டர் ஃப்ளோ, அதாவது நீரோட்டம். இதுல ஒவ்வொரு வினாடிக்கும் சுமார் 2,19,000 கியூபிக் மீட்டர் தண்ணி பயணிக்குது. அமேசான் நதியிலிருந்து வர தண்ணி கடைசியா அட்லாண்டிக் ஓஷன்ல போய் கலக்கும். இது எந்த அளவுக்கு வலிமையானதுன்னா உலகத்துல இருக்கிற டாப் 14 நதிகள் அமேசான் நதியோடு கலந்தாலும் அந்த நதியின் நீரோட்டத்துக்கு ஈடாகாது.
அமேசான் நதி வெறும் தண்ணிக்கு மட்டும் இல்லை, இதில் வாழ்ந்துட்டு இருக்கிற அரிதான உயிரினங்களுக்கும் தனித்துவமாக இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது பிங்க் டால்ஃபின். இது அதோட வித்தியாசமான நிறத்தால் மக்களை ஈர்க்குது. 9 அடி வரை வளரக்கூடிய இந்த பிங்க் டால்ஃபினின் எடை சுமார் 200 கிலோகிராம் இருக்கும். மற்ற டால்ஃபின்ஸை விட இது ரொம்ப புத்திசாலி மற்றும் வேகமாக பயணிக்கக்கூடியது. ஏன்னா இதோட மூளையின் அளவு ரொம்ப பெருசாக இருக்கும். சாதாரணமாக டால்ஃபின்ஸ் மனிதர்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஆனால் சில சமயத்தில் பிங்க் டால்ஃபின்ஸ் ஆக்ரோஷமாக மாறி மனிதர்களை தாக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அமேசான் நதியின் கவர்ச்சியான உயிரினங்களில் இது முக்கியமானதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நதியில் ஆயிரக்கணக்கான ஆபத்தான ராட்சத முதலைகள் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கும். இதுங்க அதோட பசியை போக்க எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்கும். அமேசான் நதியின் இன்னொரு ஆச்சரியமான உயிரினம் எலக்ட்ரிக் ஈல். இந்த மீனால சுமார் 860 வோல்ட்ஸ் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். இந்த மின்சாரத்தை அதோட இரையை வேட்டையாட, எதிரிகள் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்க பயன்படுத்தும். சின்ன உயிரினங்கள்ல இருந்து பெரிய உயிரினங்களும் இந்த எலக்ட்ரிக் ஈலின் மின்சாரத்தால பாதிக்கப்படும். இன்னும் சொல்லப்போனா நிறைய மனிதர்களும் இந்த மின்சாரத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இதனால உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. மனிதனோட நரம்பு மண்டலத்தை தற்காலிகமா தாக்கும். மார்டின் ஸ்ட்ரெல் அப்படிங்கிற ஒரு மேரத்தான் ஸ்விம்மர் இந்த நதியின் ஆரம்ப புள்ளியிலிருந்து கடைசி வர நீச்சல் மூலமா பூர்த்தி செஞ்சாரு. சுமார் 6840 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க மார்டினுக்கு கிட்டத்தட்ட 66 நாட்கள் ஆனது. இந்த நதியில் ராட்சத முதலைகள், ஆபத்தான எலக்ட்ரிக் ஈல் மற்றும் அனகோண்டா இருந்தாலும் மார்டின் தைரியமா இந்த சவாலை பூர்த்தி செஞ்சாரு. ஆனா ஒரு டீம் உதவியால பாதுகாப்பா இந்த பயணத்தை மேற்கொண்டாரு. இந்த சாகசம் மனிதனோட ஆற்றலுக்கு ஒரு நல்ல உதாரணம். இதுக்காக மார்டினுக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் தந்தாங்க. அமேசான் நதியில் அனகோண்டா மாதிரியான ராட்சத உயிரினம் மட்டும் இல்லாம மனித இனம் இதுவரை பார்க்காத அதை விட கொடூரமான உயிரினங்களும் மறைஞ்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அமேசான் மலைக்காடுகள் பரவி இருக்கிற பெரு தேசத்துல ஒரு அதிசயம் இருக்கு. அதுதான் பாய்லிங் ரிவர். இந்த தண்ணியோட வெப்பநிலை சுமார் 80 to 100 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். ஆனா இதுக்கான சரியான காரணத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அமேசான் காட்டில் சுமார் 600 பழங்குடியினர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பழங்குடி மக்கள் அந்த காட்டு உயிரினங்களை வேட்டையாடி உயிர் வாழ்றாங்க. உண்மையா சொல்ல போனா இவங்களுக்கும் இந்த நவீன உலகத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அமேசான் காட்டில் 300க்கும் அதிகமான பெரிய ஜியோகிளிப்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதுல சில ஜியோகிளிப்ஸ் 2 கிலோமீட்டருக்கும் பெருசா இருந்துச்சு. ஜியோகிளிப்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பூமியின் நிலப்பரப்புல இருக்கும் விதவிதமான படங்கள். இந்த வினோதமான ஜியோகிளிப்ஸை யார் உருவாக்கி இருப்பாங்க அப்படிங்கிறது இதுவரை மர்மமாகவே இருக்கு. இந்த மாதிரி அமேசான் மலைக்காடுகளுக்கு சம்மந்தப்பட்ட இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. எந்த நாடு அமேசான் மலைக்காடுகளின் அதிகமான பரப்பளவை கொண்டு இருக்கு? இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலாம் எவ்வளோ பேர் சரியான பதில சொல்றீங்கன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.